ஜெபம். அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க உம்முடைய பாதத்துல வருவதற்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த வேலையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவியானவர் தடையின்றி ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரோம். உம்முடைய பிரசனத்தினால நிரப்பும். உம்முடைய டிசர்ன்மெண்ட் ஆண்டவரே, உம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், உம்முடைய திட்டங்கள் எல்லாம் இந்த வேலையில நிறைவேற எங்களை நாங்க தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். நாங்க தியானிக்க இருக்கிற வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So good evening everyone. Thank you for coming. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் இந்த எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அதிகாரம். இதுல நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுல இப்பொழுதுதான் நம்ம முதல் 4 வசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தோம். அதுல நாம் பார்க்கும்போது இது ஒரு யூதா தேசத்திலே பாடுகிற பாடல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த பாடுகிற பாட்டுல முதல்ல சொல்லப்பட்ட குறிப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, அது ஒரு பெலனான நகரத்தை குறித்து பாடின பாட்டு. அதாவது 2 விதமான நகரங்கள் உண்டு. மனிதன் ஏற்படுத்துகிற நகரம் அல்லது வேர்ல்டு சிஸ்டம். இங்க பாடப்படுகிற பாடல் எதை பற்றியதா இருக்கிறதுன்னு சொன்னா, டிவைன் சிஸ்டம், டிவைன் கிங்டம், அதை குறித்து, அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த நகரத்தை குறித்து பாடப்பட்ட பாடலாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அதுல நாம் என்ன வாசிக்கிறோம்னா, ரட்சிப்பு அதற்கு மதிலாகவும் அரணாகவும் இருக்கும், நீதிமான்கள் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள், நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி இந்த 2 வசனங்களை நம்ம தியானித்தோம் கடந்த வாரத்துல. இப்போ நம்ம தேர்டு இதுக்கு வரோம். ஆனா ஜெனரல் கான்செப்ட் இந்த 4 வேர்சஸ்ல என்ன அப்படின்னு முக்கியமா சொல்லப்படுறது எதுன்னா, இந்த 3வது வசனத்துல இருக்கிற காரியம்தான். 3வது வசனத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமாதானம், பீஸ். இந்த ஹோல் பொலிட்டிக்கல் சிஸ்டம், வேர்ல்டு சிஸ்டம், economical system, spiritual realms, religious spheres, everywhere there is no peace. What is lacking na peace tha. But everybody wants peace. Everybody talks about peace. அப்போ இந்த பீஸை குறித்து நாம் ஒரு 5 பிரின்சிபல்ஸையும் போன தடவை பார்த்தோம். அதாவது peace can come only from the source of God, and it could be personal, and it flourishes with the virtues, and it is to be focused so that you will have the peace. So personal peace அப்படின்றத பார்த்தோம். The peace in spite of all the calamities, in spite of all the disturbances, peace, there could be peace for an individual, and that is what is called as personal peace. இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த பீஸை பற்றி நாம் பார்க்கணும்னு சொன்னா, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பூரண சமாதானம், peace, personal peace. Another dimension is perfect peace. So இந்த perfect peace-ஐ எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அந்த perfect peace, first of all, is a promise given by God. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். கர்த்தரே நம்பி உறுதியா இருக்கிற மனிதனுக்கு பூரண சமாதானத்தை தருவார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So first of all, peace is only from God, and this perfect peace is a promise given by God. So that's again another important aspect of it.
அப்போ இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு ஈவாய் கொடுத்தாலும், அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருந்தாலும், நம்மிடம் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம when we keep our minds stayed or settled or established upon the Lord, then we can get the perfect peace. So our minds should be settled. இப்போ எது நம்முடைய இதுல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, not our heart, not even our soul. Of course, they all would be when the mind is settled upon the Lord. So மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்க்கிறோம். மனது, நம்ம பொதுவா இந்த வார்த்தை பயங்கர கன்ஃபியூஷன். நம்ம மனதை இருதயத்தோட ரிலேட் பண்ணிக்குவோம், மனதை ஆத்மாவோட ரிலேட் பண்ணிக்குவோம். பட் தே ஆர் ஆல் த்ரீ ஆர் டிஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்த கட்டளையில நம்ம பார்க்கிறோம். என்னை முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும். ஸோ இந்த மூணையும் தனித்தனியா சொல்வார். அப்ப இருதயம் வேற, ஆத்மா வேற, மனது வேற. ஸோ இப்போ மனதுன்றது இட் இஸ் த மைண்ட்ன்றது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் பீஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். அப்போ இந்த மைண்டை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம செட்டில் பண்ண, ஸ்டே ஆன் வித் காட் அப்படின்னு ஈஸியா வார்த்தையில சொல்லிடுறோம். பட் ஹவு குட் தட் பி பாசிபிள் அப்படின்னும் போது, our minds are loaded with ever so many things, unwanted and wanted, through all the different portals of our body, the senses of our body, basically the 5 senses of our body. Our mind gets filled with all kinds of inputs. But to influence our minds, to keep it fixed on God, the best effective way to influence our mind is through memorizing scripture. இது நான் ஒரு புஸ்தகத்துல வாசிச்சேன், அதுதான் இங்க போட்டிருக்கேன். So when we read the word, and when not only read the word, when we memorize the verses, our mind gets totally oriented towards the living word. And when it gets oriented, what happens is all the unwanted things are getting filtered away. So one of the most effective ways of influencing our minds is through memorizing scripture. So if you talk about the mind, what all should we do? How to, the different ways of being focused on God, or settling on God, or staying on God அப்படின்லாம் பார்த்தா, first is we have to love the Lord our God with all our mind. Mind, can it do it by itself? Definitely not. We have to influence our mind. We have to make an effort in our minds. So our mind is the, in a simpler way, if you want to understand, our mind is the decisive center. It's the center where all decisions are taken, determinations are taken. We have seen so many people taking good decisions, right decisions, even from very small age. We have seen people, we have heard about people, read about people who have taken the right decision. Maybe we are also one among them. Even if not, it is not too late. We are to decide in our mind to love our God first, because that is a commandment given by our Lord Jesus. So this is very, very important. We have to
Love the Lord our God with all of our mind. Matthew 22:37. The second method is by renewing our mind. மனம் புதிதாகுகிறதினாலே. All the அதுக்கு முந்தின வசனத்துல எல்லாம் அதுக்கு முந்தின பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா உலக காரியங்களையும் விட்டு விலகி being focused on God. உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல். So all what is worldly should be removed from us, and that will cause the renewing of our minds, and that will help us to have the peace. All this why we should do to attain peace. So second thing is that. Third is, when we keep doing this, when we love God and when we renew our minds, we start to behave like Christ, because we can have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க கிடையாது. அப்படி கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள வந்துடும். when we focus and fix ourselves on God. அப்போ அவரே நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அவரோட சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அப்புறம் நமக்கு சமாதானத்துக்கு குறைவே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், விட்டு விட்டு போகிறேன். So we are not to set our mind on earthly things. Once again it is said, Philippians 3:19 பார்க்கிறோம். அங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பார்க்கிறோம். வயிறே அவங்களுக்கு தேவன், அழிவு, இதெல்லாம் நாம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மக்களா நாம் இல்லாம நாம இந்த ஏர்த்லி திங்ஸ்க்காக ஒரிஸ், ப்ராப்ளம்ஸ் இதையே நாம யோசிச்சுட்டு இருக்காம, let our mind be fixed on God, thinking about God. And by setting our mind about things which are above all this, that is about the kingdom. கொலோசியர்ல சொல்வார் இல்லையா, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஸோ இன்னொரு கூட தீமோத்தேயுக்கு சொல்வார், நன்மையானது எதுவோ, கீர்த்தியானது எதுவோ, அது சத்தியமானது எதுவோ, இது எல்லாத்தையும் நீ நினைச்சிட்டு சொல். So we should set them. So there is a part by us, a decision part, to get this peace. People go meet. People, as I told you, have great collaborations with different countries. But all that will not bring peace. Because even those people who are doing these meetings, conducting this, hosting this, deliberating in this, do not have peace. Personally, they do not have peace. But we can have peace through these methods by keeping our mind upon the Lord. And that could be made possible by all these steps. First, loving Him fully with all our mind, renewing our mind, getting transformed in this process so that we will have the mind of Christ and be focused only on things above and not on the earth, earthly things. And when we do this, we will totally be behave or be transformed in a different way, wherein you will have the perfect peace. So to get that, what we should do, our mind should be first be influenced through the word of God by memorizing the scriptures. Another thing is also, we talk about this. God's word should be strongly fixed in our minds, because our mind is like a blotting paper. Whatever comes into it, it will be stuck on it. So if you allow filthy things, unwanted things, all that also would be fixed in your mind. So to make it clean and make it
pure so that you can have perfect peace, we have to dump it, fill it with God's word. So strongly fixed in our minds that it becomes the dominant influence in our thoughts, our attitudes, and our actions. Why I say this dominant influence? Because normally brain or mind is filled with the things that we see, that we hear, that we speak, and that we, of course, smell, and all these senses mainly, all the related, one leading to the other, like dominoes effect. You have everything related to each other. Finally, that goes and fills the mind. But we have to take a step forward to fix our minds to God's word. And that is a living word. And that has power that can transform. All other books gives information, but it is only this book which can transform, which brings transformation. So this word is to be fixed in our minds, because that has a dominant influence over our thoughts, attitudes, and our actions. For no word from God will ever fail. It will do its purpose and then only it will return. So to be kept in this perfect peace, we understood that our mind must be stayed on the Lord. If it stays on ourselves or our problems or our worries or our desires or our ambitions or our successes or our efforts, then we can never have this perfect peace. God has promised us perfect peace, but the next step is we have to decide to stay on the Lord by or with the help of this God's word. Because in this spiritual work of life, Satan always attacks us. He, in this aspect, in this particular arena, he will not be fighting with us. He will not be imposing things, but he will make our minds to set on something which is apart from our Lord, apart from his word. He will make our minds to be interested in, minds to be attracted towards uh, things that are not God's, which is not essential for our lives. So that's the way Satan will attack. So that is why this decision that we should take is very, very important. We are encouraged to trust in the Lord forever so that we can always receive this promise. God has promised, so his promises will never fail. And he is a God who keeps his promises. And in him, the promises are yea and amen. We believe all this, which means if only you take one step, you will receive the peace. Whole world may be not having the peace, but you can have the peace. That is his promise. Perfect peace. That peace is also perfect peace. So when we are to rely on him, it should be a total uh, submission, surrender, trusting him only and not anything else, because he is our strength. He is our everlasting strength. Not only just strength, he is our everlasting strength. So he will never change. There can be no partiality. He would be the same always. So that is about the first four verses. That's why in the last fourth verse, we read, our Yehovah Kanmalaya Irkirar.
அதில் ஓடி போய் நாம் ஒளிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ 5:6 என்ன பேசுறாருன்னா, now I've always told you in this prophetic books we do not have a continuity. Some 3-4 verses will speak about one concept, then there's the prophet jumps to something else. So here again it is about the judgment. Suddenly he is speaking about the judgment of the people. So here what he says, why? Because the people, by in spite of all God's promises and God's goodness, they're so proud. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உயரத்திலே வாசமா இருக்கிறதாக தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். சிலர் உயரத்திலேயே வாசமாய் வைத்துக் கொள்கிறார்கள். தங்கள் நகரத்தை உயரமான இடங்களிலே கட்டுகிறார், அல்லது தங்கள் நகரத்தை உயர்ந்த நகரமாய் எண்ணுகிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களை கீழே தள்ளுகிறார், அந்த நகரத்தை தாழ்த்துகிறார். அதை எப்படி தாழ்த்துறாரா, தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். இன்னைக்கு இந்த வார் சினாரியோ, அந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல நடக்கிற சீன்ஸ், அதுல வர அந்த போட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த வசனங்கள் அப்படியே நடக்குது இல்ல, அப்படியே அங்க இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். So they would be trampled, they would be brought so low, and people even might trample over them. இதுதான் கொடுக்கப்படுகிற ஜட்ஜ்மெண்ட். அவங்க மனசுல அந்த சிட்டி, அவங்க நகரம் எப்படி இருந்ததா, பெரிய லாஃப்டி சிட்டி, built on a mountain, so very safe, nobody can touch it. There can be no enemies for them because they have built the city at such high places. But the Lord, who is above all this, when he judges, he can bring down that city to the dust. Very similar situation, as I had already told you, we see in the book of Obadiah. In Obadiah, the Edomites, the descendants of Esau, we find they were building for mountain fortresses because they live in that area where it is highly mountainous. One particular city is called Petra, which is a very well-known city. So they thought they are very secure and nobody can defeat them. But then Obadiah has got only one chapter. In that, in the 3rd and 4th verses, we read about the mountain fortresses. But in the latter part, we find God is still defeating them. So these people who think they are very strong and very mighty, even the poor and powerless will trample over them. The city which was a very high one is now be made into dust and would be even trampled by these poor and powerless people. So this is what we should understand. God can use anybody. God can use a fool when he wants to fulfill his plans. So no one is useless and no one is indispensable. God can bring the lofty down, can make the poor to rule. He might do miraculous and wondrous things. No one can understand his ways. So this is what is again expressed here. So always we should remember this, and we should always be humble, gentle, and meek, because only the meek shall inherit the earth. That's what we have seen. We read in the Beatitudes. So Sermon on the Mount. So we have to remember always
that we should be humble, because those who are humble, even if they are weak and powerless and foolish, just because they are humble, God will raise them. God will help them. God will make them something big. But if you become defiant and boasting and proud, God will defeat us. சரி, இப்ப 7-8 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்? நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மறுபடியும் another shift. மகாநீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. இப்போ இது நமக்கு சிம்பிள். we understand the righteous. When the righteous enter the divine city, the heavenly cities, God commands the gates to be opened for them. அவருடைய வழிகளை அவர் செம்மைப்படுத்துகிறார். அவரே முன்னாலே சென்று கோணலானதும் திருக்கானது எல்லாத்தையும் சரிப்படுத்துறார். வசனங்க சொல்லுது இல்லையா? நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செம்மைப்படுத்து, பள்ளங்களை எல்லாம் சமமாக்குவேன், மேடெல்லாம் இது பண்ணுவேன். So God will take care of the righteous. That's what we see here. அடுத்த சென்டென்ஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, 2 விஷயங்களை சொல்றாரு. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். It talks about his second coming and the people waiting for his return, Maranatha. So that aspect here we see, and it is also a tone of prayer. இந்த வசனங்கள்ல நீங்க இதுக்கு பின்னால வருகிற வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, there will be a tone of prayer in this. He started as a song. Then as we go, we can find a thread of prayer in this. நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. See, what is the desire of his soul? See, we are not talking about mind now, we are talking about the soul. Soul is always concerned with the spiritual things. So இங்க என்ன பார்க்கிறோம்? உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இரவெல்லாம் இந்த வாஞ்சையினாலே நான் நிரப்பப்பட்டேன்னு இருக்கும். சோ இந்த ரைச்சியஸ் உடைய வேஸ்ல வர அப்டக்கிள்ஸ், வேஸ்ல வர ப்ராப்ளம்ஸ், ஹிண்ட்ரன்சஸ், ஹேர்டில்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்துக் கொள்வார். நாம் ரட்சிக்கப்படும் போது அவர் நமக்கு ஒரு நீதியை தருகிறார். நாம் நீதிமானாகிறோம். அப்போ அந்த ரட்சிப்பினாலே நமக்கு நிறைய ஸ்லாக்கியங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. நமக்கானதெல்லாம் அவரே செஞ்சிருவார். அவரே நம்முடைய பாதையில வரக்கூடிய பிரச்சனைகளை, நமக்கு வரக்கூடிய தடைகளை, நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ எல்லாவற்றையும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்வார். அதை நீக்கி விடவும் செய்வார். இன் இஸ் ஓன் வேஸ். அதனாலதான் அங்க பாக்குறோம், காத்திருக்கிறோம். ஒன் வே காத்திருக்கிறது இஸ் an attitude of prayer, waiting for God's time, waiting for God in prayer. So இந்த மாதிரி நம்ம அது அப்படி வரும்போது there are some dangers. அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோ ரைச்சியஸா இருந்துட்டு கர்த்தரே எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொன்னா நமக்கு பிரச்சனையே வராதா? வரும். உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், அவமானங்கள், நிந்தைகள் வரும். ஆனா அது எல்லாவற்றையும் அவரே பொறுப்பேற்று அவரே அதை என்ன செய்வார்?
வழியை உண்டாக்கி தருவார். God will prepare the way for us when we wait on him. Sometimes we may have to wait for a long time. இப்ப பாத்தீங்களா 9ஆம் வசனத்துல இது ஒரு பிரேயர். அகெயின் இட்ஸ் a kind of an attitude of prayer. என்ன சொல்லுது? என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. முந்தின வசனத்துலதான் வாசிச்சோம். எதை குறித்து வாஞ்சிக்கிறது? உம்முடைய நாமத்தை குறித்து, உம்மை பற்றிய தியானம், உம்முடைய வசனத்தை குறித்த தியானம், உம்மை நினைக்கும் நினைவு, இதெல்லாம் தான் என்னுடைய ஆத்மாவின் வாஞ்சையா இருந்தது. இப்ப இங்க நம்ம பாக்குறோம், என் ஆத்துமா இரவில் உம்மை. இப்ப நமக்கு நமக்கு நம்முடைய okay, well, it may be night, it may be daytime, when we are not having anything else to do, what is our thought? What fills our thought? எது நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது? இப்படி ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கா? அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து, அவரை பற்றி நினைக்கிற நினைவு, அந்த மாதிரி ராத்திரியில் அவர் வாஞ்சிக்கிறதுனாலதான் என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ அதிகாலையில நான் தேடுறேன். எப்படி? அந்த ராத்திரி பூரா அந்த தியானத்துல இருந்ததுனால, அந்த வாஞ்சை எனக்குள்ள இருந்ததுனால. இப்படி இவருடைய பர்சனலா ஒரு இதை சொல்லும் போதே, இதெல்லாம் நடக்கும்போது மற்றவருக்கு என்ன நடக்கும்னா, பூமியில இருக்கிற பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். Because of his prayer, because of his desire, because of one man's righteousness, many would be saved. So that is his expectation. So yes, the inhabitants will learn righteousness. 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா 10:11, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம். There are some people who are very hard-hearted. Even if you talk to them, even if they are warned, even if they are explained, they can never learn. Because they do not want to learn. Their mind is set on something else. That is the reason. If your mind is set on God, if your mind is set on the scriptures, you will have that intuition, you will have that Holy Spirit's reminding in you, which will cause you disturbance, which will cause you to obey. But that will not happen in those people who has no such experience, because their heart is, they are hardened hearts. So நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அவன் இருக்கிற தேசத்துல நீதியா இருக்கிற தேசமா இருந்தா கூட, இன்னைக்கு இந்த நீதியும் இல்லாம சமாதானம் இல்லாத ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னொன்னும் அப்படிதான் இருக்குன்னா என்னன்னா, நீதியே இல்லை. நீதி உண்மையான நீதி கிடைக்க மாட்டேங்குது. உண்மையான நீதியை பெற்றுக்கொள்வது அல்லது நீதியான தீர்ப்புகள் வருவது மிக கடினமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நீதியுள்ள தேசத்துல கூட இப்படிப்பட்ட கடினமான துன்மார்க்கர்கள் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறார். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. நீ ஓங்கி இருக்கும், அது அப்படியே வரணும். அது வந்து நீட்டப்பட்டுச்சுன்னா இவங்களால தாங்க முடியாது. பட் why he is waiting for them to repent? Because he knows what will happen if the hand descends down. So he is waiting.
ஆனா இவங்க அதை உணரவே இல்லை, அதையே பார்க்கவே இல்லை. ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். God is zealous to teach his people by correction, by giving some punishments. At the same time, he will never leave them. Even when they are in difficulty, he will try to pull them towards him. அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். They will see all this. One section of those people would come to this end. But still, these people are so hard-hearted. Here we find the prophet longs for the Lord. He knows. அந்த ப்ராஃபிட்ஸ்க்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த உலகம் எப்படி, அந்த மக்கள் எப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் போய் இதை சொல்லு செய்யுங்கிறாரு, அதையும் கேட்கணும். அதனால அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சல், மன கஷ்டங்களோட தான் அவங்களும் இந்த பணியை செய்வாங்க. He knows that the world will not learn righteousness until the Lord bring judgment on wickedness. அந்த ஒரு கர்த்தருடைய கரம், அவருடைய புயம் இறங்குனாதான் இவங்க மனம் திரும்புவாங்க. அடிபட்டாதான் திரும்புவாங்க. அது பட் இஸ் வெயிட்டிங். அடிக்காம காத்திருப்பாரு, ஆனா அவங்களால உணர முடியல. He also knows that யாரு prophet, heங்கிறது it is about the prophet, that the wicked will not change their ways in response to only the threat of the Lord's justice. அந்த நியாய தீர்ப்பு நடந்தாதான், நிறைவேறினாதான் அவங்க கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, இல்லைன்னா மாட்டாங்க. Isaiah prays for the Lord to show the world that he supports his people by consuming his enemies. இது அவர் அவர் அதிகமான, again it's an attitude of prayer. He prays to the Lord to just show the world that he supports his people by consuming his enemies. எதிரிகளுக்கு, பகைஞருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து அது அவர்கள் மனம் திரும்பட்டும் அப்படின்னு இவர் ஜெபிக்கிறார். இவரே ஜெபிக்கிறார். நாமே சொல்றோம்ல, நாம கூட ஜெபிக்கும்போது சொல்லுவோம்ல, இதை கண்டு அவர்கள் கண்கள் திறக்கட்டும், இதை கண்டு அவர்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இப்படிலாம் நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த நீதி கர்த்தருடையது. Justice is God's. Mercy is God's. God is merciful and God is just. அப்போ அந்த ஜஸ்டிஸ்ல அவங்க புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா mercyல இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. They take advantage. So the prophet is longing for the Lord to do that in those two verses. 12, 13, 14 அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, again he talks about peace. எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இட்ஸ் ஆல் a prayer, இல்ல? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். For a short period of time, others were ruling over us. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். So sort of reconciliation. We repent பண்ணி நாங்க இனிமே அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. He always, the prophet, the godly people, identifies themselves with the people of the land. ஒருத்தரும் அவங்கள தனியா டிஸ்டிங்க்டா தனியா வச்சுட்டு ஜெபிக்கிறதே கிடையாது. If you take Nehemiah's prayer, if you take Daniel's prayer, if you take any leader, Ezra, anybody, all would be only praying in such a way that they are also sinners along with the people of that land, people of the nation.
இந்த ப்ராஃபெட் அதே தான் செய்யறாரு. நாங்கள் எங்கள்னு சொல்றாரு அவர். அந்த அதெல்லாம் நாம கத்துக்கணும். நாம நம்ம தனியா பிரிச்சு நாம ஜெபிக்க கூடாது. அந்த மாதிரி ஜெபத்தை விரும்புகிறது இல்லை. God accepts only these kind of intercessory prayers. அந்த மாதிரி நம்மளை பிரிச்சு ஜெபிச்சோமானா அந்த பாரிசியுடைய பிரேயர் மாதிரி இருக்கும். நான் இவங்களாட்ட இல்ல, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு ஹோலி அப்படின்னு சொல்ற ஜெபம் கர்த்தர் வெளியே வரும்போது அதுக்கு ஒண்ணுமே எஃபெக்ட் இல்லை. So always remember, when we pray, we should identify with the people, whoever, even if it is for healing, even if it is for any other problem in their family, we have to identify ourselves with them and get that burden in us and then pray. Then only that prayer will be heard. So prophet does that here. அடுத்து, அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பெயரையும் அழிய பண்ணினீர். இந்த இடத்துல அவர் எப்படி பேசுறாருன்னா, த ஃபேட் ஆஃப் த அன்காட்லி, அதை பற்றி இங்க பேசுறாரு. பின்னால மறுபடியும் கொஞ்சம் 2 வசனம் தள்ளி பார்ப்போம். He talks about the righteous, how those people would raise up. அதை அவர் பேசுவார். அப்ப இங்க அவர் என்ன பேசுறாரு, அவங்க செத்தவங்க, அவங்க ஜீவிக்க மாட்டாங்க, மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள் அப்படின்னு ராட்சதர்னு அவர் அந்த வேர்டை சொல்றார். ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ், நாங்க இனி உம்முடைய நாமத்தையே நாங்க பிரஸ்தாபப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது, they remember their past, they remember their wicked ways, maybe idolatry, or maybe their wrongdoings, maybe the way they were betraying God, whatever may be, the list will be long when we start thinking. So all those things they remember and they confess, and now they are repenting of those things, and they are now enjoying the present freedom. Once you confess, once you ask God's forgiveness, then you become totally free. It is then that you get peace. Another important reason why personal peace can be affected, which cannot become a perfect peace, is when we fail to forgive others, and when we fail to seek forgiveness from God. அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் நமக்குள்ள இருந்தா நமக்கு அந்த பீஸே இருக்காது. ஒன்று. அடுத்தது, கில்ட்டி கான்சியஸ்னஸ் இல்லாம இருந்தாலும் மற்றவர்களை நாம மன்னிக்கலைன்னா அவர்கள் மேல் இருக்கிற கசப்பு, அவர்கள் மேல் இருக்கிற அந்த கோபங்கள், இது நமக்குள்ளாக கிரியை செய்து நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுத்துவிடும். ஆத்துமாவும் கரைப்பட்டு போய்விடும். ஆத்மாவில் இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் goodness would be lost. இந்த காரியத்தினால. That's why people say you have to release the forgiveness. So that means, are we holding the forgiveness? Are we holding back the forgiveness? Maybe. We do not want to forgive. We know that we should forgive, but sometimes we do not want to forgive because it may even affect us. ஆனா அந்த forgiveness கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். நமக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, உள்ளத்துல சமாதானம். நமக்கு அந்த பர்சனல் பீஸ் பெர்ஃபெக்ட் ஆகாததுக்கு ஒரு ரீசன் இவ்விதமான அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். And when you forgive like our Lord. You must have the mind of Christ. So when we have the mind of Christ, we would know to love like Christ. We would know to forgive like Christ. We would know to comfort like Christ. We would know to be compassionate like Christ. So
when we forgive, how does God forgive us? Unconditionally, without imposing any condition upon us. And not only that, he will forget all our sins, however thick it may be, however grave it may be. God completely forgives us and throws it at his back, throws it under the sea. இது நம்ம எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்கணும். இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியும்? எப்படி நமக்கு தெரியும்? இதுதான் influencing your mind with words, so that your attitudes, your actions, your behavior will all be like Christ. So அந்த நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு இந்த வசனங்கள் ஞாபகத்துல இருக்கணும். இந்த வசனங்களை நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டும். இப்போ இந்த வசனங்களை தியானிக்கிறதும் இதை பற்றி எல்லாம் பேசும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். இந்த இந்த சூழ்நிலையில, அதாவது இன்னைக்கு குளோபலா 7 countries, 7 nations are very strict about the entry of Bible into their land. North Korea, Saudi Arabia, Afghanistan, Somalia, and then Iran. All these countries, they are very, very strict about the entry of Bible. But by the grace of God and his protection, there are many converts in these areas. Most of them are Muslim areas. Many of them are becoming Christians, especially there's a great revival in Iran, all by reading this Bible in the underground churches, in their own families, either digitally or to some way or other. They find ways to read this. One lady says, telling she has a false ceiling on her roof, and in that she has made a hole, and she would place a Bible over there just above her bed. When everybody is asleep, she will take that and with a minimum light, she would be reading the Bible. But even that, when if they see the flicker of the light, the soldiers will come in. So that in every, even as every verse is like a knife in their throat. But they keep meditating. They are worshipping God. And I'm sure their worship would be much more pleasing than the worship that we do in a very comfortable way. They are in such restricted areas, such difficult situations. They are true to God. So this is the condition. So we have to pray. So what is my question is, when we have this Bible so freely in our hands, how much would God expect us to read this Bible? So how many hours do we spend in reading this Bible? How many hours do we meditate on this? Start doing, then you will know the benefit as well as the interest. You will gain interest in reading more and more. And because of that, there will be a great benefit. Above all, nothing else, even if there is nothing else, you will have that peace. You will have that peace. You will have that mind of Christ. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். காலையில நான் அந்த தியானத்தை மிஸ் பண்ணேன்னா அன்னைக்கு இருக்கிற ரியாக்ஷன்ஸே வித்தியாசமா இருக்கும். ஆனா அதே அந்த நேரத்தை அதிகமாய் செலவழிச்சு நல்லா தியானித்திருந்தா அந்த நாள்ல நடக்கிற எந்த சூழ்நிலையையும் ஒரு ஆண்டவருள்ள பிள்ளையா நான் அதை சந்திக்க என்னால முடியும். So it is a very true fact. So let us learn, let us read the Bible, because there are so many nations who have been prevented. And most important point, China,
China doesn't allow Bible inside. That's one thing, but it has got a great revival. That also we know. There are a lot of people worshipping God in that area. But the point is, our prayer point is, our burden is, they are working on converting these Bibles according to their communist thinking. Verse by verse, they pick out, and they are trying to change it. So, one way they have found that this Bible verses have some power that they believe. Now, they could have simply given their own ideas, no, but why they want to change this? They are now using these verses and converting the concept according to their own communist thinking. So what we have to pray is, this process should be stopped some way. It shouldn't come to the print level. It shouldn't come to the distribution and all that. One thing. Secondly, people who are working on this, because the word has life and word has power, should change, should transform those people who are working in this process. That should be our burden. So remember to pray daily for this cause. First of all, we must improve our daily reading, meditation, and according to that one person, it is influencing can be perfect only when we memorize the scriptures. It may be true for them, when they can't carry the Bible, they all memorize chapters by chapters. So they just keep reciting when they travel and all that. So that helps them. Maybe one day we will also face this situation. In Bible, we have read Amos uh, uh, prophesying this, that there will be a famine of my word. So it may happen even in our places, but we have to prepare ourselves for the final end days. So end times may be in different ways. This may also be one way. So we have to prepare ourselves in all these ways. So that is it. Then, yeah, இந்த 15, 16, 17, 18 நம்ம இது ஒரு ஜபந்தான். Again, it's a prayer. It is recognizing what God has done to them. அதே சமயத்துல அவங்க வந்து ஜெபிக்கிறத சொல்றாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். நெருக்கத்துல எங்கேயும் ஓடல. நெருக்கத்துல அவங்க செய்யக்கூடாததெல்லாம் செய்யல. உம்மை தேடினார்கள். அடுத்தது அதை விட, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார். Even when God's punishment was upon them, they were praying silently. What would they have prayed? என்னதான் ஜெபிச்சிருப்பாங்க? ஒரு சின்ன பிள்ளைய கேட்டோம்னா சொல்லுவாங்க, இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியான மக்களா இருந்து, இந்த நெருக்கத்துல அவங்க தண்டனை அவங்க மேல இருக்கும்போது அவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்க? என் ஜீவனை நீர் எடுத்துக்கலையே சுவாமி, என்னுடைய தண்டனையில நான் அழிந்து போகலையே, எனக்கு ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கீங்களே, இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்களே, உண்மை நாங்க அறிஞ்சுக்கொள்ள, என் மனதை திருப்பிக் கொள்ள, என் பாவத்தை அறிக்கையிட, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தர்றீங்களே இல்ல. So we can find ways to praise and thank God in all situations. And this verse is a wonderful verse. நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இவங்க ஜெபிச்சு கேக்குறாங்க, ஆனாலும் ஒன்னும் பலன் இல்லை. அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நாங்க உண்மை விட்டு விலக மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க.
வெறும் காற்றை பெற்றவர்களை போல all our efforts come to vain. Nothing. In spite of praying, in spite of asking you, in spite of being sincere to you, it is so. ஏன்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லிக்கிருப்பாங்க, நம்ம ஆண்டவருக்கு சின்சியரா இருந்தா எல்லாம் நமக்கு அச்சீவ் ஆகும், நமக்கு எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும், ப்ராஸ்பரிட்டி. நோ நோ, God will have his own plans. It may not be sometimes. He may be even testing us what we are doing in this situation. So அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். ஆனா they will be true to God. They realize their futility apart from being guided by God. When we go away from God, when we depend on our own ways, we can never be successful. இந்த வசனத்துலதான் அவர் தன்னுடைய அந்த, நான் சொன்னேன்ல, அந்த முந்தின வசனத்துல அவங்க பாவத்துல அவங்க மரித்து அவங்க செத்து போவாங்கன்றது அங்க சொல்றாங்க. மரித்தவர்கள் எழுந்திரார்கள் அப்படிங்கிறார். ஆனா இந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, மரித்த உம்முடையவர்கள் இப்ப இந்த ப்ரிப்பெண்ட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி நீதிமான்களான அந்த மக்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். which means people who are living, who are with us. மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். that is those who are buried. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். God's mercy, God's grace will be like the dew upon the grass. For the grass, the dew is very, very important. தண்டர் லில்லின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன டிராப், ஒரு சின்ன அந்த பனி அது மேல விழுந்துச்சுன்னா உடனே it will start blooming, because that's very essential for it. It gives it all the nutrients what it needs. So அப்படி அவருடைய கிரேஸ். அப்போ அது என்ன செய்யுமா, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். சோ என்னுடையவர்களோடு எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியங்கள்னும் போது it even talks about rapture. First few words talks about resurrection, and the last one talks about his second coming. இந்த ஒரு வசனத்திலேயே 3 பகுதிகளை பார்க்கிறோம். ரிசரக்ஷனை பற்றி அவர் பேசுறத பார்க்கிறோம், ராப்சரை பற்றி பேசுறத பார்க்கிறோம், அதே சமயத்துல செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசுறத பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் பேசுற ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாலே 800 வருஷத்துக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு டிசர்ன்மெண்ட்டை கொடுத்து, ஒரு இன்சைட்டை கொடுத்து, இப்படியெல்லாம் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல உதவுகிறது என்பது நாம் பார்க்கிறோம். அவருக்கு உதவின அதே காரியம்தான் நமக்கும் உதவும். இன்னைக்கு எல்லா வசதிகளும் எல்லா வார்த்தைகளும் நமக்கு முன்னால இருக்கும் போதும் நாம இதை விளங்கி கொள்ளாதபடி இருப்போமானால், the whole fault will lie only upon us and we are accountable to it. So we must always அந்த ஒரு fear நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரை பற்றி பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கணும். Because in Isaiah, the same prophet, in his 11th chapter, and the functions of the Holy Spirit, அங்க நம்ம பார்க்கும்போது அறிவு உணர்வு எல்லாம் சொல்லுவாரு, அந்த ஆவி இந்த ஆவின்னு சொல்லி கடைசியில சொல்வாரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. So that is also given to us only by the Holy Spirit, and so we should always be in spirit to tackle all the problems and to lead a true Christian life. So with this we finish this chapter. I hope I have nothing more.
Yes, the same thing. Revelations, 1 Thessalonians, Matthew 24, all these references I have given. So with this we shall complete. Let's pray. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுடைய வசனங்களை ஆண்டவரே, அதன் மூலமாக நீர் எங்களுக்கு உம்முடைய எதிர்பார்ப்ப, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய ஆண்டவரே பிளான்ஸை எங்களுக்கு நீர் சொல்லி தருகிறீர் சுவாமி. உங்களுடைய நோக்கங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர். நாங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி தருகிறீர். எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொல்றாங்களே இன்னைக்கு, அது மாதிரி தான் சுவாமி. இட் ஆல் ஹேஸ் வெரி ஸ்மால் திங்ஸ் டு டூ, பட் வென் வி ஃபெயில் டு டூ வி மிஸ் அ லாட். ஆண்டவரே, அது இல்லாதபடிக்கு எங்களுடைய தனிப்பட்ட சமாதானத்தையும் அது பூரண சமாதானமாய் உண்மையில நம்பிக்கை வைத்தவர்களாய் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய மைண்ட்ஸ் டியூன் பண்ணி ஆண்டவரே, டு பி ஃபோக்கஸ், டு பி ஃபிக்ஸ்ட் ஆன் யூ, அந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் இருக்கவும் அந்த கிறிஸ்தவ சிந்தையில எங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடி எங்களுடைய சமாதானத்துக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் உங்களுடைய வசனத்தின் மூலமாய் மேற்கொள்ளவும் அண்ட் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய ஆட்டிடியூட்ஸையும் உங்களுடைய வசனத்தின்படியே நாங்கள் நடந்து தியானித்து ஆண்டவரையே உங்களுடைய சிந்தை எங்களிலிருந்து உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபைத்தாரும். தனிப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை நீர் அறிவீர். எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கோணலானவைகளை சரியாக்குகிறீர், பள்ளதையெல்லாம் மேடாக்குகிறீர். நீர் எங்களுக்கு முன்னாக செல்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீர் ஒரு நாளிலே நாங்கள் எழுந்திருப்போம் என்பதையும், ஒரு நாளிலே நாங்கள் உம்மோடு கூட ஒருவேளை உயிரோடு இருப்போமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதையும், ஒரு நாளிலே ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் திரும்ப வந்து இந்த உலகத்துல ஆட்சி செய்வோம் என்பது எங்களுக்கு ஞாபகப்படுத்தின கிருபைக்காக நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை எங்கள் எல்லாரோடும் உங்களுடைய இன்ப பிரசன்னம் இருந்து காத்துக்கொள்ளட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகட்டும் சுவாமி. தடைகளை நீக்கி போறோம். இப்படியாவது இந்த அப்சர்வ் பண்றதுக்கு எங்களுக்கு நீர் கிருபைத்தார். வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு பெற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. Thank you, ma'am. Thank you. God bless you. God bless you. Thank you, thank you.